இந்த 2026 வருஷம் வெளியாக இருக்க டாப் படங்களோட லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தளபதியோட ஜனநாயகன் மற்றும் எஸ்கேவோட பராசக்தி படத்தோட இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. தளபதிக்கு ஒரே படம் தான், அதோட அரசியலுக்கு போறாரு. சிவகார்த்திகேயனுக்கு இந்த வருஷத்தோட முடிவுல இன்னொரு படமும் இருக்கு. அது வெங்கட் பிரபுவோட காம்போல உருவாகிற SK26. அடுத்து சூர்யாவுக்கு இந்த வருஷம் 2 படங்கள் இருக்கு. ஒன்னு RJ பாலாஜி டைரக்ஷன்ல கருப்பு, இன்னொன்னு லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா 46. தனுஷ்க்கு போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ் 54 படம். அப்புறமா அமரன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல தனுஷ் 55 படம். சிம்புக்கு அதிக படங்கள் அனௌன்ஸ் செய்யப்பட்டாலும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசன் படம் தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஷூட்டிங்கே வெற்றிமாறன் படம்னா அதிக நாள் ஆகும். அதனால அரசன் மட்டுமே ரிலீஸுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரே ஒரு படம் தான், அது விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல உருவாக்கி இருக்க LIK. தலைவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜெயிலர் படத்தோட சீக்வல் நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 வெளியாகுது. விஜய் சேதுபதிக்கு தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல ஒரு படம், அப்புறமா மிஷ்கினோட ட்ரெயின், அப்புறமா அரசன்லயும் நடிச்சிட்டு வர்றாரு. ராகவா லாரன்ஸ்க்கு பென்ஸ் LCUவோட ஒரு படமா உருவாக்கிட்டு வருது. மேலும் காஞ்சனா 4 இந்த வருஷம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. மேலும் காஞ்சனா பாகங்களை தாண்டி மூக்குத்தி அம்மன் 2 மற்றும் டிமாண்டி காலனி படங்களும் இந்த வருஷம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. நெக்ஸ்ட் ஜெயம் ரவிக்கு இப்ப பராசக்தி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா ஹை பட்ஜெட்ல உருவாகி இருக்க ஜீனி, அப்புறமா ஜெயம் ரவியோட டைரக்ஷன்லயே உருவாகிட்டு வர ப்ரோகோட் மற்றும் டாடா டைரக்டர் கணேஷ் பாபுவோட கராத்தே பாபுவும் திரைக்கு வருது. அடுத்து கார்த்தியோட நடிப்புல வாவாத்தியாரே டானகாரன் டைரக்ஷன்ல மார்ஷல் மற்றும் சர்தார் 2 திரைக்கு வருது. அடுத்து விக்ரம்க்கு மாவீரன் டைரக்டர் மடோனி அஸ்வின் டைரக்ஷன்ல ஒரு படம் தயாராகிட்டு வருது. மேலும் இயக்குனர் பா ரஞ்சித்க்கு 2 படம் வருது. ஒன்னு அட்டகத்தி தினேஷ் நடிப்புல வேட்டுவம் மற்றும் ஆர்யாவோட சர்பட்டா பரம்பரை 2.